அதாவது மதுரைக்காரன் சுடுற கறி தோசைக்கும் மத்த ஊர்காரன் சுடுற கறி தோசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே தெரியும். நிறைய ஊர்கள்லயும் நிறைய கடைகள்லயும் கறி தோசைங்கிற பேர்ல ஊத்தாப்பத்தை சுட்டு வெங்காயத்தை வைக்கிற மாதிரி 4 பீஸை வந்து இந்த கறியை வச்சு இதான் கறி தோசைன்னு வித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ காட்டுங்க, கறி தோசை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த கறி தோசையோட மேக்கிங்க பார்க்கும்போதே பயங்கரமா பசிக்குது. இந்த கடை இந்த மதுரையில வடக்கு மாசி வீதியில இந்த கோடா சூப்பு கடைன்னு சொல்லுவாங்க. இந்த கடையில கறி தோசை 220 ரூபா, ரேட் அதிகமா இருந்தாலும் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். நிறைய கடைகளை 250 ரூபா 290 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது கறி தோசை மாதிரியே இருக்க மாட்டேங்குது. மாவை போட்டு நல்லா தோசை வெந்துட்டு இருக்கும் போதே அப்படியே ஒரு அவங்களுக்குன்னு இருக்க ஒரு கிரேவியை போட்டு அப்புறம் முட்டையை உடச்சு ஊத்திட்டு குழம்பு ஊத்தி அப்படியே விட மாட்டேங்கிறாங்க. அதை போட்டு விளையாண்டு குழப்பி இந்த பக்கம் போட்டு ஒரு புரட்டு அந்த பக்கம் ஒரு புரட்டு நல்லா புஷ்னு பண்ணு மாதிரி இத்தா தண்டிக்கு வந்துருது. வந்ததுக்கு அப்புறம் கறி வைக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு கறி வைக்கிறாங்கன்னு பாருங்க. சும்மா 1-2 எல்லாம் கிடையாது. இந்த பீஸாக்கு மேல இருக்கிற டாப்பிங்ஸ் மாதிரி 1-2 எல்லாம் கிடையாது. நல்லா கறியை வச்சு அமுக்கி குடுக்குறாங்க. அப்படியே சாப்பிடும் போது அமிர்தமா இருக்கு. மதுரை கறி தோசைனா இதான். மறக்காம இந்த கடையில ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு மதுரைக்காரனும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் கறி தோசை வைங்கடா அப்படின்னு சொல்லி விடுவோம்.